வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 9 டிசம்பர் 25. ஸோ கிறிஸ்மஸ் பண்டிகை. எல்லா கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சேமியா பாயசத்தோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சேமியா பாயசம் பண்ண போறோம். அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, பருப்பு ரசம், புதினா தொகையல். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேமியா பாயசம் பண்ணிடலாம். நம்ம நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். 1 கப்பு சேமியா. இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். சேமியா வந்து செவந்தெடுத்து நம்ம பால் சேர்த்துடலாம். நான் காய்ச்சின பால் சேர்க்குறேன். சேமியா அதுலேயே வேகட்டும், அந்த பால்லேயே வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து எப்பயும் போல் நல்லா ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு, பெருங்காயம், அப்புறம் மஞ்சப்பொடி, கத்திரிக்காய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு அரைக்க போகிறோம் இல்லையா, ஸோ வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய். கூட்டுக்கு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் மிளகு, ஒரே ஒரு வரமிளகா. இதை நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து பெருங்காயம் வேகும் போதே போட்டுட்டோம், அதனால நான் வறுக்கும் போது பெருங்காயம் சேர்க்கல. அப்படி நீங்கள் அதில் போடலைன்னா கட்டி பெருங்காயம் உள்ளதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே வந்து சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது போய் ஓரமாக இருக்கட்டும். இதே கடாயிலே வந்து புதினா தொகைகளுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உளுத்தம் பருப்பை நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் 1 பீஸ் சேர்க்குறேன். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரே ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். 2 பச்சை மிளகா. இது கூடவே வந்து புதினாவையும் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி. என்ன பண்ண போறோம்னா, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா, ரசத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஈயச்சம்பில் வந்து எப்பயும் சொல்கிறது தான், நான் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு கையில் நல்லா கசக்கிட்டு தேவையான புளி தண்ணியும் விட்டுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி கொதிக்கிற நேரத்தில் கூட்டுக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆறி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி கொதிச்சு எடுத்து கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் வந்து ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். பருப்பு ஜலத்தை சேர்த்துரும். நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இந்த பக்கம் ரசம் வந்து நுரைச்சி வரணும். இந்த பக்கம் பாருங்கள், சேமியாவும் வெந்துட்டு இருக்கு. ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஒரு கொதி விடணும். இதில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொதிக்க விடலாம். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது, இறக்கி வச்சிடலாம். ரசத்துக்கும் தாளிக்கணும், நம்ம வந்து கூட்டுக்கும் தாளிக்கணும். ஸோ கூட்டியும் ஒரு கொதி விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக தாளிச்சிடலாம். பாருங்க, கூட்டு கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து தொகையலுக்கு வதக்கி வச்சுருந்தோமா, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதையும் வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ கூட்டு கொதிச்செடுத்து இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சிடலாம். சேமியா நல்லா வெந்தெடுத்து இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு சேமியா எடுத்துட்டேன், 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டேன். நம்ம வந்து சமையல் எல்லாமே முதல்ல ப்ரீ ப்ரிப்பரேஷன் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பாருங்க, பாயசம் ரெடி ஆகிறதுக்குள்ள
ரசம் முடிஞ்சிருது, கூட்டு ரெடி ஆயிடுது, அதுக்கப்புறம் தொகையிலும் ரெடி ஆயிடுது. எல்லாம் சிம்பிளாக டக் டக் டக்னு முடிஞ்சிடும். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க தான் போகிறோம். அதாவது ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம் ரசத்துக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் போட்டு அப்படியே மூடிடுவோம். இப்போ கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பச்சை தேங்காய் எண்ணெய் கூட்டில் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்மளுடைய கூட்டும் ரெடி, அதையும் மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் வந்து பாயசமும் ரெடி. அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கல, ஏலக்காய் பொடியை சேர்த்து அதையும் இறக்கி வச்சிடலாம். ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேமியா பாயசமும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. சேமியா பாயசம், அப்புறம் பருப்பு ரசம், கத்திரிக்காய் வந்து கூட்டு, புதினா தொகையல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய எல்லா கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் வந்து திரும்பவும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.